எந்த விதத்திலும் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டிற்குள் கால் ஊன்ற விடக்கூடாது. இது தாவேக்காவுடைய முதல் அஜெண்டாவாக இருக்கிறது. சில பேர் சொல்லுவான், என்ன சொல்லுவான், ஏ டீமு பி டீமு என்றெல்லாம் பேசுவார்கள். இங்கே ஏ டீம் யார் கூட தாவேக்காவுக்காக பாஜக வக்கீல் தான் வாதாடுறாங்கன்ற வரைக்கும் பேசுகிறாங்க. வழக்கறிஞர்கள் எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படி சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற இப்போ பாணியில் சொல்கிறேன். ராம் ஜெத்மலானி என்ன கட்சி? காங்கிரஸ்காரர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு யார் வாதாடினது? அவர் தானே வாதாடினார். அப்போ அது எப்படி இது? நீங்கள் எதையோடையும் கொண்டே முடிச்சு போடக்கூடாது. காங்கிரஸ் மூத்த வழக்கறிஞராக இருக்கிற ராம் ஜெத்மலானி எப்படி ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வாதாடி வெற்றி கண்டாரோ, அதே போல் தாவேக்காவிற்கு பாரதிய ஜனதாவுடைய அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் வாதாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்ரீமதி மரணத்திற்கு டெல்லியில் ஒரு மூத்த வழக்கறிஞர், அவர் எந்த கட்சினே இதுவரை அறியப்படாதவர், அவர் ஒரு ஏழை குழந்தைக்கு வாதாடுறாருல, அது எந்த அணுகுமுறையை கொடுக்கறது? 5 பைசா வாங்காமல் சொல்லுங்கள், சித்தார்த்த லுத்ரா 5 பைசா வாங்காமல் அந்த வழக்குக்கு வாதாடுறேன்னா அரசியல் பின்புலம் இல்லை, ஒரு மனித நேயத்திற்காக. அதை போல தான் இங்கே நீங்கள் பார்க்கணும்.